இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தரின் ஜாமீன் மனு நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனு மீதான விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாரிவேந்தர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்பழகன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பாரிவேந்தருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். பாரிவேந்தருக்கு ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர தயார் என்றும் வழக்கறிஞர் அன்பழகன் வாதிட்டார். அப்போது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தரப்பில் 2 நாள் அவகாசம் கேட்கப்பட்டது. இருதரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதி பாரிவேந்தர் ஜாமீன் கேட்கும் மனு மீது விளக்கம் அளிக்க காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். வேந்தருடைய பெயில் பெட்டிஷன் இன்னைக்கு பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜ் மிஸ்டர் ஜெயச்சந்திரன் அவருடைய முன்னிலையில் வந்தது. அரசு தரப்புல எங்களுடைய பதில் மனு கொடுக்கறதுக்காக 2 நாள் டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. வேந்தர் தரப்புல நாளைக்கு போட சொல்லி சொன்னோம். அவங்க 2 நாள் டைம் கேட்டதன் பேர்ல 8/9/2016 அன்னைக்கு மீண்டும் பெயில் பெட்டிஷன் விசாரணைக்கு கொண்டு வர்றாங்க. அதுல மூத்த வழக்கறிஞர் திரு பி குமார் அவர்கள் ஆஜராகி வேந்தரின் சார்பாக பெயில் மனுவுக்கு பேசுவார்.